5 முனை போட்டி 3 முனையாகவும் மாறலாம்ன்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அந்த 5 முனையில எந்தெந்த கட்சிகள்லாம் இப்ப அடிபட்டு போகும் அப்படின்றத விஜய் போன்றவெல்லாம் அடிபட்டுருவாங்க. விஜய்க்கு இருந்த ஒரு வேகம் இப்ப இருக்காது. அத பல்ஸ் பாத்துட்டாரு. விஜயனுடைய பல்ஸ் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு அது வெறும் வெத்து வேற்று, அது வெறும் திமுக ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு தான் அவர் விட்டுட்டு பாஜக பக்கம் போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஆப்ஷன், விஜய் பக்கம் போறதா பாஜக பக்கம் போறதான்னு. பாஜக பக்கம் போனா மத்திய ஆட்சியில் இருக்கிறது, 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தவர்கள். விஜய் இன்னும் டெஸ்ட் பண்ணாதவர், அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியல. அதையும் தவிர திமுக ஃப்ரண்டல் ஆர்கன் மேன் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி கைவிட்டாரு. அப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவுலயே தான் சொன்னது போல விஜயோட பலம் என்னன்றத இப்போ இபிஎஸ் அவர்கள் கணிச்சிருக்கிறாரு. பார்த்துட்டாரு, நாடி பிடிச்சு பார்த்தாச்சு. நாடி அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு டாக்டர், விஜய் ஒரு பேஷண்ட். அந்த நாடி பிடிச்சு பார்த்துட்டாரு. அப்படி அது திமுக ரத்த ஓட்டம் டக்கு 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 டக்குன்னு ஓடுதான் தெரியுது.